ஒயிட் ட்ரெஸ் வந்தாலும் அதிகமாக இடத்துல கொடுத்து என்னை தச்சிக்க சொல்லுவாங்க. ஒரு நாள் அங்கிள் என்னை பார்த்துட்டு, நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் என்னுடைய வாலிப வயசு. ஸோ எனக்கு நிறைய குற்ற உணர்வு அதிகமாக இருந்தது. இந்த கண்களின் நீச்சையில் அதிகமாக நான் விழுந்துடுறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அங்கிள்கிட்ட சொன்னேன். அப்போ அங்கிள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து என்னை படிக்க சொன்னாங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ என்னுடைய விசுவாசம் அதன் மூலமாக பலப்பட்டது. கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அங்கிளுக்கு ஒன் சைடு ஸ்ட்ரோக் இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, செகண்ட் ஸ்ட்ரோக்கு, தேர்ட் ஸ்ட்ரோக்கு, அப்படி ஸ்ட்ரோக் வரும்போது அங்கிளுடைய பேச்சு திறன் இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது. அப்போது அங்கிள் பேசுகிறாங்க, ஆனால் அதை அங்கிளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ அது சில நேரத்தில் அங்கிள் சைகை காட்டி சொல்லுவாங்க. ஒரு நாள் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டாங்க. அப்போது ஒரு பதட்டத்தோடு தான் போனேன், என்னாச்சோ அப்படின்ற மாதிரி. திடீர்னு அவங்க அங்கிள் லெஃப்ட் ஹேண்ட் நல்லாயிருக்கும், ரைட்டில் தான் ஸ்ட்ரோக் இருக்குது. 1 2 3 4 அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. அப்புறம் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறமா அது என்னென்னா அந்த 4 எல்டர்ஸ், அந்த 4 எல்டர்ஸுடைய பேர் 1 by 1 சொன்ன பிறகு, இந்த எல்டர் அவர்கிட்ட ஏதோ கன்வே பண்ணணும், ஏதோ சொல்லணும், அந்த மாதிரி தான் அங்கிளுடைய இது இருந்தது. அதே போல் இன்னொரு நாள் மறுபடியும் அதே போல் தான் சைகை காமிச்சாங்க. அப்போது காமிக்கும் போது 5 விரல் சொல்லிட்டாங்க. இன்னும் அங்கிள் சொல்ல வர நம்பர் 7 சொல்ல வராங்க. அப்போது இந்த ரைட் ஹேண்ட் எடுக்க முடியல. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த 2 இப்படி மடக்கிறாங்க. அப்படின்றாங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. அதுவும் கூட ரொம்ப நேரம் ஆன பிறகு அந்த 7 நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பரு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 7 நம்பர் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நம்பர்னால் பல்லவரத்தில் ரூத் ஆண்டி எப்படி இருக்கிறாங்க ஃபோன் பண்ணி கேளு அப்படின்றாங்க. 7 பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னொரு நாள் அதே போல் 5 ஃபிங்கர் சொல்லிவிட்டு இந்த கை அப்படியே முழுசாக எடுத்து காமிக்கிறாங்க. அது 10 நம்பர் கணக்காகுது. அது கூட ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது, ராஜ்மோகன் அங்கிள் வீட்டில் ஜோதி ஆண்டி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி தான் அந்த சைகையில் கூட அங்கிள் அது முடியலன்னா விட்டுற மாட்டாங்க. அது எப்படியாவது அப்போ அவங்க எந்த அளவுக்கு நான் அந்த அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஸோ அநேக காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவர் தேவனுடைய தாசர் இடத்துல கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை பின்பற்ற கர்த்தர் எனக்கு உதவி செய்வராக. 2வது ஒரு வசனம் படித்தேன். அதில் பிரதான ஆசிரியன் மரணம் அடைய மாட்டோம் அவனிடத்தில் அங்கே இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அங்கிள் ஆனந்தங்கள் அனுப்பும்போது, சரி அங்கிளுக்கு 8 இயர்ஸில் ஸ்ட்ரோக் வந்தது. சரி 2-3 வருஷம் அங்கிள் இருப்பாங்க போல், அங்கிள் இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். அப்புறம் இடையில் கொஞ்சம் சில காரியங்கள்னால ஒரு சேலஞ்சாக இருந்தது. அங்கிள்கிட்ட போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட யதார்த்தமாக கேட்டேன், ஆண்டவரே நான் போகவா வேண்டாவா? அப்போது ஆண்டவர் போன் மட்டும் சொல்லலை, நீ அங்கிளுடைய மரணம் வரைக்கும் அங்கிளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி உணர்த்தினாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் அங்கிள் என்கிட்ட பர்சனலாக ஒரு முறை கேட்டாங்க, நான் ஒரு 4-5 இயர்ஸு தான் என்னால் வாக் பண்ண முடியும், அதை வாக் பண்ணுற வரைக்கும் நீ எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த வார்த்தை அங்கிள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசில் கஷ்டமாக இருந்தது. ஆண்டவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால அந்த பணியுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பெரிய பாக்கியத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கும் விசேஷமாக குடும்பத்திற்காக கூட நன்றி செலுத்தி சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.